கைஸ், இந்த வீடியோவில் நம்ம கிரிக்கெட் ஸ்டேடியத்துக்கு தான் போக போகிறோம். அதுக்கு முன்னாடி ஒரு குளியலை போட்டுடலாமா கைஸ்? வாங்க, ஒரு குளியலை போட்டுடலாம். ஃபஸ்ட்டு பேக்கெல்லாம் கழட்டி வச்சுட்டு, மாஸ்க்லாம் கழட்டிட்டு, ஃபோனை உள்ள வச்சுட்டு குதிச்சுட்டு, இன்னைக்கு இந்தியாவில் வேறு மேட்ச் இருக்குது. செம்மையாக ட்ரெஸ் போட்டு போகணும். கைஸ், உள்ளே போயிடலாம். உள்ள ஏசி முன்னாடி நின்றுக்கலாம். செம்ம காற்றுங்க இந்த வெயிலுக்கு. சரி வாங்க, நம்ம ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு ஒரு பிளாக் ஷர்ட் போட்டு, பேண்ட் போட்டு, அங்கே கொஞ்சம் வெயில் அடிக்கும், அதனால் இதை போட்டுட்டு நம்மளுக்கு தேவையான ஸ்நாக்ஸஸ் இங்கே போட்டுட்டு அப்படியே நம்ம கிளம்பலாம். இந்த ட்ரிப் நல்லா இருக்க போகுது, எல்லாரும் பாருங்கள். இப்போ நம்ம கிளம்ப ஸ்டார்ட் பண்ணலாம். அதுக்கு முன்னாடி நம்ம டிக்கெட் எடுக்கணும். டிக்கெட் எங்கே போய் எடுக்கணும்னா, இதான் நம்ம எதிர்க்கவே இருக்கு பாருங்கள், எதிர் வீடு. இது வீடு இல்லை, இதுதான் மேட்சுக்கு டிக்கெட் வாங்குகிற இடம். நிறைய பேர் எப்பயோ வாங்கிட்டு போயிட்டுருப்பாங்க போல். மேட்ச் இப்போ வர ஆரம்பிச்சிடும் கொஞ்ச நேரத்தில். நம்ம சீக்கிரமாக போகணும். இங்கேருந்து டிக்கெட் வாங்கிக்கலாம். டிக்கெட்டை வாங்கியாச்சு. இங்கே பாருங்கள், இப்போ நம்ம வந்துட்டோம். இப்போ நம்ம கிளம்பலாம். கைஸ், இப்போ கிளம்பி போகலாம். நம்ம காரில் தான் போகிறோம். வாங்க போகலாம். செம்ம ஸ்பீடாக போகணும், ஏன்னா வேறு இந்தியா மேட்ச். ஐயோ, இப்போ என்ன பண்ணுறது கைஸ்? வண்டி உடஞ்சிருச்சு இவ்வளோ ஸ்பீடாக போனதில்ல. அதனால் நம்ம இப்போது டியூக் பைக் எடுத்துக்கலாம். ஃபேவரட் பைக் கேடிஎம் தான். டப்புன்னு அவசரத்துக்கு டியூக் பைக் எடுத்துக்கினேன். இப்போ வாங்க கிரிக்கெட் பார்க்க போயிட்டே இருக்கலாம். கொஞ்சம் நான் ட்ரெயினில் போக போகிறேன்னு கேட்டேன். இல்லை, வாங்க இப்போ கிளம்பலாம். போயிட்டே இருப்போம். இங்கடா பக்கத்து ஊரில் தாங்க இருக்குது. நம்ம இப்போ எங்கே இருக்கோம்? அமெரிக்காவில் இருக்கோம். இந்தியா வர்சஸ் அமெரிக்கா மேட்ச் தான் இது. இந்தியா வர்சஸ் அமெரிக்கா மேட்ச் யாரும் பார்த்துருக்க மாட்டீங்க. T20 வேர்ல்டு கப் தான் போயிட்டுருக்கு. இந்த சைடு இல்லை, அப்படியே தப்பாக போயிட்டுருக்கோம். டைம் வேறு ஆகிட்டுருக்கு. 10 மணிக்கு ஆரம்பிக்கும். இப்போ 10 ஆயிடுச்சு. சீக்கிரமாக போகணும். ஐயோ, இந்த பக்கம் போனால் சிட்டி வரும் போலையே.
சரி அங்கேருந்து ஒரு ஷார்ட்கட் இருக்குது, அதை பிடிச்சி போயிடலாம். சிட்டிக்கு போயிட்டு அங்கேருந்து பிடிச்சி போகணும். என்ன பண்ணுறது? இப்படியே நேராக போகணுங்க. சரி கைஸ், சார் இப்போ வந்து போயிட்டு கூப்பிட்றேன். பாய் கைஸ். இந்தியா தான் ஃபஸ்ட் பேட்டிங்கு. இப்போ வந்து பால் போடுறாங்க. 6ங்க இப்படி வச்சார் பாருங்க. ஹர்திக் பாண்டியா விகாஸ் நேர் புது பிளேயரு. ஓகே, ஷார்ட் அடிச்சிருக்காரு. 2 ரன்ஸ் கிடைக்கும். ஒரு ஓவரு. ஃபாஸ்ட் பவுலர் வேறு. இவர் வந்து ஃபாஸ்ட் பவுலர் கேஸ். ஓட விட்றாரு. போன மேட்ச்லேயே ஓட விட்டார். வந்து குட் ஷாட் வேறு அடிச்சிருக்காங்க. 4 கேஸ். 4 பேருக்கு 12 ரன்னு. ஃபாஸ்ட் பவுலர்னா யார்? ஃபாஸ்ட் பவுலர்னால் செம்ம ஃபாஸ்ட்டாக போடுறாங்க கைஸ். ஓ நோ, இந்தியா வந்து ஸ்டெம்பிள் அடிச்சிருச்சு. இப்போ இந்தியா தான் வந்து பவுலிங்கு. பாருங்கள், ஆதித்யா பேட்ஸ்மேன் தான் ஆடுறாரு. ஓ நோ, இப்போ தான் பவுலிங்கே இப்போ போய்ட்டுருக்கு கைஸ். பார்த்தீங்கன்னா வந்து பவுலிங் போடுறாரு. என்னது ஒரு ரன்னு. அமெரிக்காக்காரன் கைஸ். வாங்க, கேட்சா இன்னும் 1 பிஞ்ச் ஆயிடுச்சு. இப்போ வந்து மேட்ச்சு இப்போ தான் விறுவிறுப்பாக போய்ட்டுருக்கு. இந்தியா வின் ஆவாங்களா? பாஸ்கர் பவுலிங்கு. இப்படியே தடுத்துட்டான். 3 ரன்ஸ் கிடைக்கும். வாங்க, வந்து பவுலிங் போடுறாரு. ரன் தான் கிடைக்கும். இப்போதான் விறுவிறுப்பான மேட்ச்சு ஆரம்பம். ஒன்றும் கஸ் அவர் 12 ரன் எடுத்துட்டாரு காய்ஸ். இப்போ வந்து இந்தியா அவுட்டுன்னு எல்லாம் நினச்சின்னு இருக்கும் போது தான் பவுல்டு மேட்ச் ட்ரா கைஸ். மேட்ச் ட்ரா. இப்போ வந்து மறுபடியும் நம்ம பேட் பண்ணோம். சிக்ஸ் அடிச்சிருக்கோம். போனோம் 6 அடிக்க விடாமல் பண்ணால் நம்ம தாங்க வின்னு. இந்தியா டீம் தான் வின்னு. யாராலையும் தடுக்க முடியாது காய்ஸ். வந்து தோத்தே போயிட்டான் காய்ஸ். இந்தியா தான் காய்ஸ் கெத்து. இந்தியா வின்னு. செம்ம. சரி, அடுத்த மேட்ச்சில் மீட் பண்ணுவோம். பாய்.